ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குனே ஃப்ரீயாக வந்து சில கோர்சஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மொத்தம் 70 கோர்ஸுக்கு மேலே வந்து ஃப்ரீயாக நமக்கு அவைலபிள் கொடுக்குறாங்க. நான் வந்து மொத்தம் 10 கோர்சஸ் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எல்லாமே பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா கோர்ஸையும் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. அதை பேசிக்காக என்ன சொல்லணும்னா CS50 அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எங்கே நீங்கள் படிச்சிங்கனாலும் அதை விட பேசிக் நாலேஜ் எல்லாம் கிளியராக ஃபவுண்டேஷன் உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக இருக்கும் அங்கே நடத்தக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம். இந்த கோர்ஸை வந்து செல்ஃப் ஃபேஸ் கோர்ஸுங்கிறனால நமக்கு ஃப்ரீ டைம் எப்போ இருக்கோ அப்போ வந்து உட்காந்து படிச்சுக்கலாம். ஆனால் படிக்கிறத வெறும் வாட்ச் மட்டும் பண்ணாதீங்க, நோட்ஸ் எடுங்க. ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் வந்து நிறைய எக்ஸசைஸ் இருக்கும், அந்த எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பாக செய்யுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேல்யூ ஆடடாக இருக்கும். ஆன்லைனில் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் நீங்கள் வந்து பணம் பே பண்ணி ஏதாவது கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் ஒரு வாட்டி கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எல்லா கோர்ஸோட லிங்க்கையும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து CS50 இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து செல்ஃப் ஃபேஸு, வீக்லி வந்து 10லேருந்து 20 ஹவர்ஸ் பர் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உங்களுக்கு டைம் எப்பப்போ இருக்கோ அப்போ வந்து நீங்கள் உட்காந்து இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த கோர்ஸில் நம்ம கற்றுக்கலாம். செகண்ட் கோர்ஸ் வந்து வெப் ப்ரோக்ராமிங் வித் பைத்தான் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். இதுவும் ஃப்ரீ கோர்ஸ் தான், நம்ம பார்க்குற எல்லாமே ஃப்ரீ கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா HTML CSS பேசிக் தெரிஞ்சுக்கலாம். கெட் ரெபாசிட்டரி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் கமாண்ட் லைன் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிய வரும். மூணாவது கோர்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் வித் ஸ்க்ராட்ச். ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக் எல்லாத்தையும் இல்லை நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனோ ஈவெண்ட்டோ வேல்யூஸு எப்படி கண்டிஷன்ஸ் ஆப்ரேட்டர் எப்படி லூப்பு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் படிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக 3 வாரம் தான், இது ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக தெரியும். நாலாவது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் வித் பைத்தான். இந்த கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணி படிச்சீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறாங்க. அஞ்சாவது கோர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டெக்னாலஜி. எப்படி டெக்னாலஜி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் ஒவ்வொரு டெக்னாலஜிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத கவர் பண்ணுவாங்க. பேசிக்காக நம்ம இன்டர்நெட், மல்டிமீடியா, செக்யூரிட்டி, வெப் டெவலப்மெண்ட், ப்ரோக்ராமிங்கோட பிஹைண்ட் ஹுட்ஸ் பின்னாடி என்ன இருக்குது, அதோட ஃபவுண்டேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த கோர்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆறாவது கோர்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் பைத்தான். பைத்தானை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் நமக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் நாலேஜ் எல்லாத்தையும் இந்த கோர்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏழாவது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு கேம் டெவலப்மெண்ட். ஸோ கேமிங் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி இதோட பாருங்கள். இந்த கோர்ஸும் உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் உங்களுக்கு நல்லா கற்றுத்தரும். எட்டாவது கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ். இதில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் திங்கிங், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், வெப் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி ஸ்டாக். ஸோ இதை பேசிக்ஸ் எந்தெந்த லாங்குவேஜ் இருக்குது, என்னென்ன லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக வந்து இந்த கோர்ஸில் சொல்லித்தரோம். 9வது மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் வித் ரியாக்ட் அண்ட் நேட்டிவ். ஸோ ரியாக்ட் அண்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணி பேசிக்கான மொபைல் டெவலப்மெண்ட் நாலேஜ் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கலாம். இது எல்லாமே நமக்கு ஃப்ரீ. 10வது வந்து யூசிங் பைத்தான் ஃபார் ரிசர்ச். நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ரிசர்ச்சில் வந்து டேட்டா அனலைஸ் பண்ணக்கூடிய ஏதாவது டெக்னிக் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி படிக்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.